இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து பேசலாம். திரு பிரியன், எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கையை தான் நம்ம பாக்குறோம். அதுல குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டியது அரசியல் பேராசைக்காரர்கள் அப்படின்னு குறிப்பிடுறார். ஓநாய், களைகள், பயிர்களுக்கு இடையில் வளர்ந்து நிற்கும் களைகள்னு குறிப்பிடுகிறாரு. துரோகிகள் அப்படின்னு குறிப்பிடுகிறாரு. இப்போ திரு கேசிபி அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக நம்மோடு தொலைபேசி வாயிலாக வந்து பேசும்போது சொல்றாரு, எதனால எடப்பாடி பழனிசாமி இது போன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு, கால வெள்ளத்துல பேராசைக்காரர்கள் அடித்து செல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு அவர் ஒரு சின்ன ஒரு வெற்றி பூரிப்போட இருப்பது போல தெரிகிறதே, என்னவாக இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்கிறார், ஒருவேளை கூட்டணி அமைந்து விட்டதோ என்னவோ, பாஜகவோடு செல்வார்களோ என்னவோ தெரியல, அதே போல தாவேக பாமக கூட்டணி அது போன்று செல்வார்களோ என்னவோ தெரியவில்லை, இபிஎஸ் தான் துரோகியா இருக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நீங்க எப்படி பார்க்கறீங்க இபிஎஸ் இந்த அறிக்கையையும் கேசிபியினுடைய ரியாக்ஷனையும்? இந்த வெள்ளாடு, ஓநாய் அல்லது களைகள், பயிர்கள் இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய பார்வையில வெவ்வேறு விதமா இருக்கும். பழனிசாமியை தினகரனும் பழனிசாமியும் பாக்குற பார்வை வேற. ஆனா இபிஎஸ் தினகரனையும் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் பாக்குற பார்வை வேற. ஆனா பொதுவான பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பொதுவான பார்வையில பார்க்கும்பொழுது அவரை பதவியில அமர்த்தி விட்டு போன சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கினார் எடப்பாடி. 4 வருட காலம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஓபிஎஸ் நீக்கிவிட்டு அவர் ஒற்றை தலைவராக இபிஎஸ் மாறினாரு. ஸோ அப்படின்னா இருக்கும்போது இப்போ தினகரனை கட்சியை விட்டு அனுப்பிச்சு அவர் கூட ஒரு பிரச்சனை பண்ணாரு. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது 4 வருட காலம் ஆட்சியில் இருந்தபோது தன்னை வலுப்படுத்தி கொண்டு மற்றவங்களெல்லாம் கட்சியை விட்டு வெளியே அனுப்பிய இபிஎஸ் அவர்கள் துரோகியா, துரோகி அப்படின்னு தினகரனும் பழனிசாமி சொல்றாங்க. அது அவங்க பார்வையில இவர் துரோகியா தெரியறதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கட்சியோட பொதுவான இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கு. கட்சி தனியாக களம் கொண்டு காணும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வெறும் தேமுதிக கூட்டணியோட களம் காணும்போது ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை தழுவியதை நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 21 தேர்தலில் சட்டசபை தேர்தலில் பாமகவோட இருந்தபோது 75 இடங்கள் பெற்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ வரப்போற தேர்தலில் இந்த கட்சியை எல்லோரும் ஐபிஎஸ், ஓபிஎஸ், இந்த சசிகலா போன்றவர்கள் இணையும் போது கட்சி ஒரு செல்வாக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை தவறிவிட போறாங்க. செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் ஏற்கனவே எடப்பாடிட்ட கட்சி ஒன்று வரணும், விலகி சென்றவர்கள் மீண்டும் வரணும் அல்லது வெளியே அனுப்பப்பட்டவர்களை மீண்டும் கொண்டு வரணும்ன்ற விஷயங்கள்லாம் சொன்னும்போது எடப்பாடி ஏற்க மறுத்து விட்டார். கிட்டத்தட்ட அதே ஸ்டாண்ட்ல தான் இப்ப எடப்பாடி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த ஸ்டாண்ட் அவருக்கு பலன் கொடுக்குமா? கட்சியை ஒன்றுபடுத்தாவிடில் வெற்றி சாத்தியமா? அதே மாதிரி எந்த கட்சியோடு நீங்க கூட்டணிக்கு போனாலுமே உங்களுடைய பலம் என்னன்னு பார்த்துதான் சீட்டு பகிர்வு போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். இல்ல திரு பிரியன், சிறப்புமிக்க வெற்றி கூட்டணி அமைய போகிறது விஷயங்கள்ல உங்களுக்கு ஏற்ற ஒரு இடங்கள் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. தாவேக்காவோட நீங்க போனீங்கன்னா சிறப்புமிக்க வெற்றி கூட்டணி அப்ப என்ன சொல்றாரு கேட்பாங்க. உங்களுக்கு இது நீங்க ஒன்றுபட்ட ஒரு கட்சியா இல்ல, உங்களுக்கு இது ஒரு வாழ்வாசாவா தேர்தல், உங்களுக்கு தான் இந்த தேர்தல் கூட்டணி அவசியமா இருக்கு, எங்களுக்கு அவசியமா இல்ல அப்படின்னு இடங்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பாஜகவோட போனாலுமே அவங்க அதிக இடங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ தன் கட்சியை ஒன்றுபடுத்தாவிடில் நிச்சயமாக இபிஎஸ் எதிர்காலத்தில் கடும் சோதனைகளை சந்திப்பார். ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்களை தன்னை எதிர்த்து இருந்தவர்களை ஒரு காலகட்டத்தில் அனுசரிச்சுட்டு கொண்டு அவர்களை கட்சியில் இணைத்துக் கொண்டு வேலை செய்தார்கள். ஸோ இவர் இப்போ ஓநாய், வெள்ளாடு சொல்ற போன்ற உதாரணங்கள்லாம் அது சரியான பொருத்தமற்ற உதாரணங்கள். ஏன்னா எல்லோருமே எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்கள் வழி தொண்டர்களா இருக்காங்க. ஸோ கட்சியோடைய ஒற்றை நலன் கருதி இபிஎஸ் அவர்கள் பலவிதமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. இபிஎஸ்க்கு முதல்ல அவருக்கு தன்னை பற்றிய நம்பிக்கை வேணும். முதல்ல தன் தலைமை பற்றிய நம்பிக்கை வேணும். யார் இணைத்தாலுமே நம்ம தலைமை ஒன்றாகாது, நம்ம தலைமைக்கு ஒன்றும் ஆபத்து வராதுன்ற நம்பிக்கை அவருக்கு வந்தா அவர் யாரை வேணா கட்சியில சேர்த்து கட்சியை பலப்படுத்துறதுக்கு முன் வருவார். ஆனால் அவருக்கே தன்னுடைய ஆளுமையை பற்றின ஒரு பயம் இருக்கிறதுனால மற்றவங்களை சேர்க்கறதுக்கு ரொம்ப தயங்குறார். இந்த நிலை அதிமுக அவர் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து. நன்றி திரு பிரியன். இதனை தாண்டி சிறப்புமிக்க வெற்றி கூட்டணி அமைய போகிறது, வியக்கத்தக்க வெற்றிகளை பெறக்கூடிய கூட்டணி அமைய போகிறது அப்படின்னு அவர் நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறார். நம்ம அது குறித்தும் பேசலாம். உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.